வணக்கம். சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ இன்னையிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் ஐசிஐசிஐ டைரக்டில் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூவை எப்படி நீங்கள் அதிலேருந்து அப்ளை பண்ணலாம், இல்லை உங்களோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை எப்படி செல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் குவிக்காக பார்த்துடலாம். முதல்ல உங்கள் ஐசிஐசிஐ டைரக்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அது கீழே டிமேட் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணுற எல்லா ஸ்டாக்ஸும் டிஸ்பிளே ஆகும். இங்கே இந்த இடத்துல அலோகேட்னு ஒரு லிங்க் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தோன்னா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க், அது கீழே சவுத் SOURE1 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட். இதில் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்இஸ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ எத்தனை ஆர்இஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே IPO அப்படிங்கிற லிங்க் இருக்குது, ஸோ இதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணினா அதுக்கு கீழே இங்கே ரைட்ஸ் இஷ்யூன்னு டிஸ்பிளே ஆகுது. இதை கிளிக் பண்ணிப்போம். இங்கே ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பனாக இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் டிஸ்பிளே ஆகுது. இங்கே நமக்கு த சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ மார்ச் 2024 இருக்குது. இதுக்கு பக்கத்தில் காட்டுற அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். இங்கே ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ டைரக்டில் ஏற்கனவே நீங்கள் IPO அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஸோ இங்கே வந்து நம்ம எத்தனை குவான்டிட்டிஸ் அப்ளை பண்ண போகிறோமோ, அதாவது எத்தனை ஆர்இஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அத்தனை குவான்டிட்டியை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 200 ஆர்இஸ் அலோகேட் ஆகிருக்கு ஆர் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னா நான் அந்த 200க்குமே அப்ளை பண்ணலாம், இல்லை அதை விட கம்மியாகவும் நான் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த 200ல் 100 ஆர்இஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம், இன்னொரு 100 ஆர்இஸ் வித்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன்னா இங்கே நான் 100 ஆர்இஸ் மட்டும் போட்டுட்டா போதும். நமக்கு கிரெடிட் ஆகிருக்க சவுத் இந்தியன் பேங்கோட ஆர்இஸை பார்ஷியலாக நம்ம விற்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டாக்ஸ் கீழே இருக்க பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு சவுத் இந்தியன் பேங்கோட ஆர்இ வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் ட்ரேட் ஆகுது. ஸோ வந்து பிஎஸ்சி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் செல் அப்படின்றது கொடுக்கணும். ஏன்னா நம்ம பார்ட்லி நம்மக்கிட்ட இருக்க ஆர்இஸை செல் பண்ண போகிறோம். அடுத்தது அந்த ஆர்இக்கான ஸ்கிரிப்ட் கோட் இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே SOURE1 சவுத் இந்தியன் பேங்க் ஆர்இ லிமிடெட்னு வருது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை குவான்டிட்டிஸ் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை குவான்டிட்டிஸ் இங்கே செல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ண பொறுத்தல நமக்கு 200 ஆர்இஸ் இருக்குது. அதில் நம்ம 100 பை பண்ண போகிறோம், அதாவது 100க்கு அப்ளை பண்ண போகிறோம், 100 வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் 100ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக இந்த ஆர்இஸ் எந்த குவான்டிட்டி அண்ட் எவ்வளோ பிட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக இப்போது 7.6, அதாவது 7 rupees 60 பைசேக்கு இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஆர்டரை இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட் ப்ரைஸ் கொடுக்கலாம். எப்படி நம்ம ஸ்டாக்கை விற்கிறோமோ அதே போல தான் நீங்கள் உங்களோட லிமிட் ப்ரைஸ் இங்கே கொடுக்கணும். பட் இந்த லிமிட் ப்ரைஸ் வந்து இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற லிமிட் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே லிமிட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இல்லை நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு செல் பண்ணணுன்னால மார்க்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு செல் அப்படின்னு கொடுத்தா உங்களோட ஆர்இஸ் வந்து சேல் ஆகிடும். உங்களோட ஸ்டாக்ஸ் எப்படி செல் ஆகுதோ அதே போல் உங்களோட ஆர்இஸ் சேல் ஆகி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் எதுவும் இப்போ செல் பண்ண போகிறது இல்லை, அதனால் நம்ம திருப்பி IPO செக்ஷன் போயிட்டு அப்ளிகேஷன் எப்படி முடிக்க போகிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ IPO போகிறோம். IPO கீழே ரைட்ஸ் இஷ்யூ போகிறோம். இங்கே சவுத் இந்தியன் பேங்க் பக்கத்தில் அப்ளை நவ் கிளிக் பண்ணிடுறேன். ஐ அக்செப்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்னோடய குவான்டிட்டி எவ்வளோ ஆர்இஸ் கிரெடிட் ஆகிருக்கோ அதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போது சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே எல்லாமே வந்து டிக்ளரேஷன் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே எஸ் தான் கொடுத்தாகணும். ஸோ எல்லாத்துக்கும் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துடுது. இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நம்ம கட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ASBI ஆட்டோமேட்டிக்காக செக் ஆகிருக்கு, அதாவது நமக்கு அலோகேட் ஆகும்போது ஃபண்ட்ஸ் நம்ம பேங்க்லேருந்து டெபிட் ஆகிடும். அதுதான் ASBI மோடு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறதும் பை டிஃபால்ட் கிளிக் ஆகிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. அதாவது சவுத் இந்தியன் பேங்க்கான ரைட்ஸ் இஷ்யூக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. உங்களோட ஆர்டர் ஸ்டேட்டஸை IPOவில் ஆர்டர் புக் கீழே போய் பார்த்துடலாம். ஸோ இங்கே எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸிங் இந்த அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணி இல்லை கேன்சல் பண்ணணும் இல்லை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வித்ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளாக நம்ம ஐசிஐசிஐ டைரக்ட் வெப்சைட் மூலமாக சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு.
நான் பார்த்த வரைக்கும் ஐசிஐசிஐ டைரக்ட் தவிர மற்ற வேறு எந்த புரோக்கர்ஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்லேருந்தும் டைரெக்டாக ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம ஐதர் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் மற்ற எந்த புரோக்கர்ஸ் கிட்ட நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இருந்தாலும் அப்போ நாம் நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை ஆர்டிஏ மூலமாகவோ மட்டும்தான் ரைட்ஸ் இஷ்யூக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். நெட் பேங்கிங் மூலமாக சவுத் இந்தியன் பேங்க்கோட ரைட்ஸ் இஷ்யூக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.